துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் 10ஆம் பாவகத்தில் வரக்கூடிய குருவால் பதவியில் மாற்றமா அது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குமா, போற இடம் அல்லது வேலை இல்லாம இருக்கிறோம், புதிய வாய்ப்பு கிடைக்குமா என்பதையெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி பலன் துலாம் ராசிக்கு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் இப்ப மிதுனத்தில் இருக்கிறாரு. 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. கடகத்துல குரு பகவான் உச்சம். இந்த துலாம் ராசிக்கு 6 குடியவன் உச்சமாகிறதுனால வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி என்பது 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 2027 மே மாசம் வரல இருக்கும். 12 மாதம் ஒரு ராசியில குரு பகவான் இருப்பாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குரு பகவான் உச்சம் பெறாரு. இந்த உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் என்பது நன்மையை கொடுக்கும். பல விஷயங்கள்ல நீங்க சாதிக்க போறீங்க. குறிப்பா வீடு மனை வாங்குறது, கடன் வாங்குவீங்க, கடனாலையும் நன்மைகள் உண்டு. உடல் நலத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வருவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்காக திட்டமிடலாம். இந்த குரு பாருங்க, இங்க கடகத்துல குரு வருதுன்னா இந்த இடத்த விட பாக்குற இடத்த வளப்படுத்தும். அப்ப துலாம் ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கு, 2ஆம் பாவகத்துக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்குமே குரு பார்வை இருக்கு. இந்த பார்வை பலத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு பொது பலனா பார்க்கலாம். இதோட நம்ம ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கணும். முக்கியமா நீங்க ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க. ராசி கட்டத்துல இந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த கடகத்துல குரு, சனி, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் இருந்தா நீங்க பாசிட்டிவ். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை கொடுக்கும் நீங்களே நினைச்சுக்கலாம். இந்த கடகத்துல உங்க ஜாதகத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது. எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல குருவின் வலிமை, ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையாக இருக்குன்னாக்க அவங்க எப்பயுமே செல்வாக்கா இருப்பாங்க, மதிப்பு மரியாதையான ஒரு இடத்துல இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக முன்னேறிடுவாங்க. நம்ம ஜாதகத்துல குரு ஸ்தானபலம் இல்லாமல், வர்க்க பலம் இல்லாமல், நீசம் பெற்று, அஸ்தங்கம் பெற்று, பகை வீட்டுல இருக்குன்னாக்க இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்காம போகும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு நல்ல தசாபுக்தி, அதாவது திரிகோணாதிபதி, கேந்திராதிபதி, அந்த கிரகம் நல்ல ஒரு ஸ்தானபலம் பெற்றும் இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா அந்த கிரகத்தோட தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னாக்க இந்த குரு பயிற்சி கோச்சார பலன்லயும் குரு பயிற்சி சனி பயிற்சியால மிகப்பெரிய வெற்றியை தொடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சப்போஸ் நமக்கு நல்ல தசா புக்தி நடக்கல, இந்த குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கு, இந்த கடகத்துல எந்த கிரகமும் இல்ல, காலியா தான் இருக்கு, அப்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னா ஓரளவுக்கு 10% நீங்க எதிர்பார்க்கலாம் நன்மையை. எந்த கிரகமும் இல்லைனாலும் நன்மைதான். நல்ல தசா புக்தி நடக்கலனா கூட கோச்சாரத்தின் அடிப்படையில ஒரு 10% நமக்கு நன்மை நடக்கும். இப்ப இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப துலாம் ராசிக்கு 10ஆம் பாவகத்துல குரு வராரு. 10லே குரு வந்தாக பதவியில் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஜோதிட பழமொழியும் இருக்கு. ஆனா உண்மையும் கூட. ஏன்னா 10ஆம் பாவகத்துல குரு பகவான் வரும்போது வேலை தொழில் அமைப்புகள்ல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அதனால நீங்க வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுவீங்க. அதனால புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால பதவி உயர்வோ அல்லது வேற ஒரு நல்ல கம்பெனில போய் நல்ல சேலரிலையோ சேரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் வேலையை விட்டுட்டு வேலை இல்லாம இருக்கிறேன். ஏன்னா துலாம் ராசிக்கு ஜனவரில இருந்து வேலையில நிறைய பேர் விட்டுருப்பீங்க, வேலையில நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவங்க இப்ப என்ன செய்யறதுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா 6 குடிவன் உச்சம் ஆகிறதுனால வேலை கிடைக்கும். அதே போல சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது சோல் ப்ரொப்ரைட்டரா ஆரம்பிங்க. கூட்டாளிகளோட சேர்ந்து ஆரம்பிக்காம இண்டிவிஜுவலா ஆரம்பிச்சீங்கன்னா அதுவுமே நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ஸ்கில், அதாவது ஒரு தனி திறமை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க டீச்சரா இருக்கீங்கன்னா நீங்க ஸ்கூல் போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். நீங்க ஆடிட்டிங் முடிச்சிருக்கீங்க அல்லது அக்கௌண்ட்ஸ் பத்தி தெரியும் அப்படின்னாக்க நீங்க இண்டிவிஜுவலா நீங்க ஒரு டேலி சாஃப்ட்வேர் போட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். அதன் மூலம் உங்களுக்கு அடிஷனல் கெயின்ஸ் இருக்கும். அந்த தொழிலும் டெவலப் ஆகும். இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தனி திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க.
இப்போ வந்து சில பேர் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அல்லது மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஆசிரியர் பணியில் இருப்பவங்க, வக்கீல் துறையில் இருப்பவங்க, வங்கி துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ முன்னேற்றமான சூழ்நிலை தான். நீர் சம்பந்தமான தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால. 6க்குரியவன் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது வந்து ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க குரு பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்த பிடிக்காம அடுத்த இடத்துக்கு நீ மூவ் பண்ணி அதனால ஒரு முன்னேற்றத்தையும் அடைவீங்க. தலைமை பதவி கிடைக்கும். உயர் பதவிக்காக நீங்க காத்திருக்கீங்கன்னா அந்த உயர் பதவி கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம்தான். குரு வந்து உச்சமாகி சனியை பார்க்கறதுனால புதிய முயற்சிகள் செய்து புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதன் மூலம் வருமானங்கள் கண்டிப்பாக வரும். வேலை இழந்தவர்கள் இந்த நேரத்துல பயன்படுத்திங்க. ஜூன் மாசத்துல இருந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் அல்லது ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. அதன் மூலம் வருமானம் வரும். ரைட். இப்ப குரு பார்க்கிற இடத்துக்கு பலன் சொல்லணும்னாக்க இந்த குரு வந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கும். அப்போ தனம் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணம் அமையும். அதே போல குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பவர்கள் குடும்பத்தோட வந்து சேர்ந்து இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்துல கொஞ்சம் அதை வெளிப்படுத்தாம கொஞ்சம் வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். அதனால பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாம கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாம இருக்கும் குடும்பத்துல. அதனால பிள்ளைகளும் நிம்மதியாக இருப்பாங்க, படிப்பாங்க, அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செட் ஆகும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். இப்படி குடும்பத்தில் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பணம் வரும். கடந்த காலத்துல கடன் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். உடல்நல பிரச்சனையும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். இந்த உடல்நல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நோய் நீங்கும். அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். இந்த குருவோட பார்வை பாருங்க 6ஆம் பாவகத்துக்கு இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நோயை கொடுத்தாலும் குரு பார்வையால உங்களுக்கு அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நோய் குணமாகும். அதே போல கடனுடைய அழுத்தமும் இல்லாமல் இருப்பீங்க. அந்த 6ஆம் பாவகத்துக்கு சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கி முன்னேற்றம் அடைவீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இந்த 4ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மனை வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சில பேர் கடன் வாங்கி கூட, சுப கடன் வாங்கி கூட அந்த சொத்து வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது, பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அந்த கடனால அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ இந்த 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 6ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தாயார் வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கும். பூர்வீக சொத்து கூட கிடைக்கும் சில பேருக்கு. அதே போல வழக்குகளில் வெற்றி ஏற்படும். தேர்வு எழுதுறீங்க, அரசு பணிக்கு போறதுக்காக நீண்ட காலமா திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. தேர்வு எழுதி ஃபெயிலியர் ஆகுது. ஆனா இந்த காலகட்டத்துல முடியுமான்னா உங்க ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஜாதகத்துல அந்த அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக அரசு பணி தேர்வு இந்த வருஷம் எழுதுறீங்கனாக 2026 ஜூன்ல இருந்து 27 மேக்குள்ள உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. விரும்பிய கோர்ஸை சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஹெல்த்லயும் பெரிய பாதிப்பு இல்லை. அதற்குரிய உடனுக்குடன் உரிய மருத்துவம் கிடைச்சி நோய் நீங்கும். அதாவது ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம சாந்தமா பேசுவீங்க, காரியத்தோட பேசுவீங்க, காரியவாதியா இருப்பீங்க, செயல்படுவீங்க, ஒருத்தர் எடை போட்டுருவீங்க. அதனால திருமண வாழ்க்கையில கூட சச்சரவுகள் இல்லாமல் இருப்பீங்க. பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் வழக்குகள் இருக்கீங்கன்னாக வழக்குகள் ஒரு சாதகமான தீர்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலம் வாழ்க்கை மாறும். இப்போ 10ல் குரு பதவியில் மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது அங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து நாம பார்த்துக்கலாம். எப்படின்னாக்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் கடக ராசியில கிரகம் சனி இருக்குன்னு வச்சீங்களேன். இந்த சனி மேல கோச்சார குரு ரியாக்ட் பண்ணும்போது புதிய தொழிலை செய்வீங்க, புதிய தொழில் திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க. அதன் மூலம் வாழ்க்கை மாறும். அதே போல சில பேருக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ போன்றவை ஏற்படும். சனி இருந்தா நல்லது. அந்த இடத்துல சூரியன் இருந்தாலும் பதவி உயர்வு, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கௌரவமான சூழ்நிலை, மூத்த மகனுக்கு
திருமணம் ஆகிறது அல்லது பிள்ளையால மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, வெளியிலையும் வெளி வட்டாரத்திலையும் ஒரு கௌரவமான சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தையால் ஆதாயம், தந்தைக்கு மதிப்பு, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். செவ்வாய் இருந்தாலையும் திருமணமாகாதவர்களுக்கு, பெண்களாக இருக்கீங்கன்னா திருமணமாகும். அதே போல சகோதரர்களுக்கு நன்மை ஏற்படும், நிலம் சொத்து வாங்குவீங்க. சுக்கிரன் இருந்தாலையும் வாகன மாற்றம், புதிய வாகனம் வாங்குறது. திருமணம் ஆகாம இருக்கீங்கன்னாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினரால் இருந்து வந்த வேதனைகள் நீங்கும். அப்போ சுக்கிரன் இருந்தாலும் பாசிட்டிவ் தான். புதன் இருந்தா கல்வியில முன்னேற்றம், புதிய சொத்துக்கள், பிளாட் வாங்குறது போன்றவை ஏற்படும். புதன் இருந்தாலும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை எல்லாம் ஏற்படும். அதன் மேல கோச்சார குரு ரியாக்ட் பண்ணும்போது, சப்போஸ் கடகத்துல குருவே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குரு மேல குரு போகும்போது என்ன ஆகும்னாக்க வாழ்க்கையில ஒரு படி உயர்வீங்க. உங்களுடைய திட்டங்கள் பாசிட்டிவா இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும், மற்றவர்களால் மதிக்கப்படுவீங்க, உங்க சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். அதே போல இந்த இடத்துல வந்து ராகு இருக்கு அப்படின்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடு, கடன், மேலும் கடன் வாங்கி அதுல கொஞ்சம் சிக்கலையும் சந்திப்பீங்க. ராகு இருக்குன்னா நீங்க அகலக்கால் வைக்க கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல கேது இருக்குன்னா மருத்துவம் கிடைக்கும், நோய் நீங்கும். ராகு இருந்தா புத்திர பாக்கியம் எல்லாம் கூட கிடைக்கும். கேது இருக்குன்னாக உங்களுக்கு ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு ஏற்படுத்தும். ஆனாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலை, அதனால மன அழுத்தங்களும் ஏற்படுத்தும். சோ அப்படிப்பட்டவங்க கவனமாக இருக்கணும். இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கும் நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா, நல்ல ஜாதகத்துல குரு பலமாக இருக்கிறாருன்னாக பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. நல்ல தசாபுக்தி நடக்கல, ஜாதகத்துல குருவும் பலமா இல்ல, வர்க்க பலம் இல்ல, நீசம் பெற்று இருக்கு, கடகத்துல ராகு இருக்கு அப்படின்னாக அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க, அங்க குரு பகவான் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் போய் தரிசிச்சுட்டு தட்சிணாமூர்த்தி, அங்க தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செஞ்சுட்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். அதே போல அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில நீங்க மஞ்சள் நிறத்தில் அங்க வஸ்திரம் 2 சாத்தி, கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்க ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு குருவால் வரக்கூடிய துன்பம் இல்லாமல் இருப்பீங்க. குரு வந்து உங்க ஜாதகத்துல கெட்டு இருந்து, இந்த கடகத்துல ராகு கேது இருந்து நல்ல தசாபுக்தி நடக்கலனாக கடன், வழக்கு, எதிர்மறையான எண்ணங்களால பிரச்சனைகள், வம்பு அல்லது தேவையற்ற பிரச்சனைகளை உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க நான் சொன்ன இந்த பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலம், குருவின் பலம், நடக்கக்கூடிய தசாபுக்தி, கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், கடகத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகமோ அதற்கு தகுந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ராகுக்கு எது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தா பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் தான். அதை மட்டும் மனதில் வச்சுங்க. சோ இந்த குரு பெயர்ச்சியால மொத்தத்துல ஒரு ஜெனரல் பலன் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியால பதவியில் மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.